போன பதிவில் நம்ம திரிசடை அப்படிங்கிற ராட்சசி என்ன பண்ணுறாங்க, மற்ற ராட்சசி கிட்ட சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் சீதையை கஷ்டப்படுத்தாதீங்க, நான் வந்து ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி. அது என்ன கனவுன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ராமனும் லக்ஷ்மணனும் என்ன பண்ணுறாங்களா, வெள்ளை நிற வஸ்திரம் அணிந்து வெள்ளை ஐராவதத்தின் மேல் சீதையை வந்து என்ன பண்ணுறாங்களாம், புஷ்பக விமானம் மூலமாக கூட்டிகிட்டு போகிறாங்களாம். வானரங்கள்லாம் என்ன பண்ணுதான், இலங்கையே தீயிட்டு எரிக்குதான். ராவணன் என்ன பண்ணுறானா அப்படின்னா, கருப்பு நிற ஆடை அணிந்து சிவப்பு நிற மாலை அணிந்து கழுதையின் மேல் ராவணன் என்ன பண்ணுறாலாம், நரகத்துக்கு போகிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பக்கத்தில் இருக்கிற மற்ற ராட்சசிகள்லாம் என்ன பண்ணுறாங்களாம், கொஞ்சம் பயந்துட்டாங்களாம். பயப்படும்போது அந்த திரிசடை அப்படிங்கிற ராட்சசி என்ன சொல்கிறாங்களாம், நீங்கள் நல்லா சீத்தையை உத்து பாருங்கள், சீத்தையினோட இடது, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்ணும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் தொடையும் அது ஷேக் ஆகுது, துடிக்குது. அது இப்போ அதுக்கு என்ன அர்த்தம், அது வந்து மங்களகரம். லேடிஸ்க்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும், ஜென்ஸுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு கண் கால் துடிச்சா வந்து மங்களகரமான விஷயம் நடக்கும். ஸோ சீதைக்கு என்ன ஆகுது, லெஃப்ட் கண்ணும் லெஃப்ட் காலும் துடிக்குது. ஸோ சீதைக்கு இதை விட ஒரு நல்ல விஷயம் நடக்க முடியுமா? அப்போ என்ன அர்த்தம்னா, ராமன் வந்து சீதை கிட்ட வந்துட்டான், அதுதான் அந்த சைனு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்களாம், அந்த திரிசடை சொல்லும்போது. இதுக்கு மேலே உட்காந்துருக்கிறது சின்சுபா மரத்தில் ஆஞ்சநேயன். ராமர் வேற இல்லை, ஆஞ்சநேயர் வேற கிடையாது. ஸோ ஆஞ்சநேயரே என்ன பண்ணுறாரு, ராமர் உருவத்தில் மேலே சீத்தை கிட்ட வந்து உட்காந்துட்டாராம். அப்போ அந்த திரிசடை அப்படிங்கிற ராட்சசி வந்து, சரி நான் இதுக்கு உங்களுக்கு வந்து இன்னொரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து 68வது ஸ்லோகமாக சொல்கிறாங்க. பக்ஷீச சாகா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து லாஸ்டில் வந்து ஆச்சாரிய தேவோ மாருதிஹி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறாங்க. அதாவது அந்த திரிசடை அப்படிங்கிற ராட்சசி என்ன பண்ணுறாங்களா, மற்ற ராட்சசிக்கிட்ட எல்லாரும் மேலே பாருங்கள், அந்த கிளையில் என்ன உட்காந்துருக்கு, ஒரு பறவை உட்காந்துருக்கு, ஒரு பக்ஷி உட்காந்துருக்குன்னு சொல்கிறாங்களாம். ஆனால் அங்கே கிளையில் உட்காந்துருக்கிறது யார், ஆஞ்சநேயன் குரங்கா உட்காந்துருக்கான். இந்த ஆஞ்சநேயன் எப்படி இருக்கானா பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கானா. அந்த பறவை எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் ஆஞ்சநேயன் சந்தோஷமாக இருக்கான், அவன் கீழே சீதையை பார்த்துட்டான். இந்த பக்ஷி என்ன பண்ணுதான், காதுகளுக்கு இனிமையாக பாடுதான். ஏன்னா ஹனுமான் மனசுக்குள்ளே எப்போவுமே அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருப்பான், ராமநாமம் சொல்லிக்கிட்டே இருப்பானான். அதனால அது சீதா காதில் வந்து எப்படி உழுதான்னா, அந்த பாட்டை அவங்களுக்கு இனிமையான பாட்டாக வந்து அவங்களுக்கு கேட்குதான் அப்படின்னு சொல்லி திரிசடை என்ன சொல்கிறாங்க, 2வது சகுனமாக இலங்கை அழிய போகுது, சீதைக்கு ராமன் வந்துட்டான் அப்படிங்கிறத 2வது சகுனமாக சொல்கிறாங்க.